ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நான்வெஜ்ஜில் சுக்கா வறுவல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வெஜ்ஜில் சுக்கா வறுவல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுக்கா வறுவல் செய்ய இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி கழுவிக்கிடலாம். கழுவுன உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்குல சுக்கா வறுவல் செய்யும்போது அது சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு, உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குல உள்ள தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவும் குழைய விடக்கூடாது, இந்த மாதிரி கரெக்டான அளவில் இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் உப்பு, சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் இது வறுக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய் எல்லாமே நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே போட்டு அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகணும். அப்போ தான் சுக்கா வறுவலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் தாளிச்சுக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டு அந்த வறுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதிலே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், எண்ணெய், இந்த மசாலா, அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த எண்ணெயிலே நல்லா சுருள நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயெலாம் வற்றி நல்லா மொறுமொறுன்னு வெந்த உடனே எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். பாருங்கள், சூப்பரான சுவையான மொறுமொறுன்னு சைவ சுக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வறுத்து கொடுத்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். உருளைக்கிழங்குல வறுத்ததுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.